ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்ப பயனுள்ள வீட்டுக்குறிப்பு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பொதுவாக எல்லார் வீட்லேயும் தொந்தரவு கொடுக்கக்கூடிய இந்த கரப்பாம்பூச்சியை எப்படி ஒழிக்கணுன்ற டிப்ஸும் சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸும் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி இல்லாத இடமே இல்லை. எல்லா இடத்துலையுமே வந்து கரப்பாம்பூச்சி இருக்கும். அது மெயின் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபுட்டெலாம் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம். ஒரு சில இதெல்லாம் சாப்பிடக்கூடிய பொருளாக வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க முடியாது. அப்படிப்பட்ட பொருள் தான் வந்து இந்த பழங்கள். ஸோ இந்த பழங்கள் நம்ம வெளியே வைக்கும்போது கரப்பாம்பூச்சி, பல்லி இந்தமாரி எல்லாமே வந்து ஏறும். ஸோ அந்தமாரி ஏறாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வெள்ளை பேப்பரா இல்லை நியூஸ் பேப்பரா எதாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி பவுட்ரு சுற்றியுமே வந்து கொட்டி விட்டுக்குங்க. நடுவில் கொட்டாதீங்க. ஸோ இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி வச்சு விட்டாலே போதும். ஸோ இந்த பவுடருடைய ஸ்மெல்லுக்கு அந்த கரப்பாம்பூச்சி, பல்லி எதுவுமே இதுக்கு மேலே வராது. ஈவன் பார்த்திங்கன்னா எறும்புமே வராது. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் பச்சை மிளகாயெலாம் வாங்குகிறோம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்க அப்படின்னா பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலுமே வந்து வதங்கி போயிடுது. ஸோ இந்தமாரி வாங்கக்கூடிய பச்சை மிளகாய் எல்லாமே வந்து நல்ல நீண்ட நாட்களுக்கு வரணும் அப்படின்னா அந்த பச்சை மிளகாயினுடைய காம்பை வந்து ஃபஸ்ட்டு நீக்கி எடுத்துருங்க. நீக்கி எடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நல்ல ஏர்டைட்டான பாக்ஸ் தான் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து நான் டிஷ்யூ பேப்பர் தான் வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக வந்து காட்டன் கிளாத் இருந்தாலும் நல்ல மெலிசாக இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கேன்னா, சப்போஸ் நம்ம என்ன தான் ஏர்டைட்டாக வந்து வச்சாலும் உள்ளே வர கொஞ்சம் நஞ்ச தண்ணி எல்லாமே வந்து வலிச்சு எடுத்துரும். நல்லா ட்ரையாக இருக்கிறதுனால பச்சை மிளகாயுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதேமாரி இதுக்கு மேலேயுமே வந்து நான் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா வேணும் போது லாஸ்ட்டு மட்டுமே வந்து அந்த பச்சை மிளகாய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், மெயின் வந்து இந்த கொத்தமல்லி ஆகட்டும், கருவேப்பிலை ஆகட்டும், எல்லாம் புதினா ஆகட்டும், அது வாங்கிட்டு வந்ததுமே ஸோ இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். எப்பவும் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அந்த வேர் பகுதியெல்லாம் எடுத்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே எதுவுமே வந்து புல்லுகள் எதுவுமே இல்லாமல் தண்ணியிலலாம் போட்டு வாஷ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து நான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டோர் பண்ண மாட்டேன். எப்போவுமே வந்து எனக்கு குழம்புக்கு, பொரியலுக்கு எவ்வளோ தேவைமோ அந்த சமையலுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த மாதிரி தனித்தனியாக டிஷ்யூ பேப்பரில் வந்து சுற்றி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்ல நம்ம வெஜிடபிள் ஸ்டோரேஜ்லாம் பண்ணுவோம்ல, அந்த பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. இப்போ கீழே வந்து ஆல்ரெடி அதிலே வந்து இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிறதுக்கு கொடுத்துருக்கனால நான் எதுவுமே வைக்கல. அப்படி இல்லை உங்ககிட்ட நீங்கள் எதனா பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா கீழே எதனா போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், தேவையான அளவு தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அப்பப்போ வந்து மொத்தமாக வச்சுட்டோம் அப்படின்னா கைப்படும் போது அப்பப்போ வந்து வதங்கிடும், சம்டைம் வந்து கெட்டு போயிடும். இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக வச்சுட்டீங்க அப்படின்னா வேணும் போது நம்மளுக்கு சமையலுக்கு தேவையானது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். எல்லார் வீட்லேயும் தொந்தரவு கொடுக்கக்கூடிய இந்த கரப்பாம்பூச்சி, பல்லி இது எல்லாமே வந்து எப்படி வந்து விரட்டுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக சிம்பிளாக வேறு எந்த பொருளுமே இல்லை, குப்பையில் தூக்கி போட வச்சுருக்க இந்த பச்சை மிளகாயினுடைய காம்பு. இந்த காம்பை வந்து நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. ஓவர் நைட் அப்படியே இருக்கணும் இந்த தண்ணி. ஸோ இந்த பச்சை மிளகாய் காம்பில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து அந்த காரத்தன்மைன்னு சொல்கிறத விட அந்த நெடி வந்து ரொம்ப இருக்கும். ஸோ இது பாருங்கள், ஓவர் நைட் நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து கொஞ்சமாக லைட்டாக ஒரு சிட்டிகை அளவு நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூடவே வந்து ஃபஸ்ட்டு இது எல்லாமே வந்து நம்ம தனியாக எடுத்து போட்டுடலாம். அந்த காம்பு எல்லாமே தனியாக எடுத்து போட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இது கூடவே வந்து போரிக் ஆசிட், அதாவது நம்ம நார்மலாக மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ இது வந்து வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரிலாம் அரசுக்குள்ளெலாம் வைப்பாங்க. அதை வந்து நம்ம ஒரு சிட்டிகை அளவு போட்டுக்கலாம். இல்லை வந்து வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு, அதனால் வந்து காமிக்க முடியல. லைட்டாக கொஞ்சமாக அது வந்து ஒரு 10 ருபீஸ் தான் இருக்கும் அந்த போரிக் ஆசிடு. ஸோ அது லைட்டாக அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணியை நம்ம இந்தமாரி வாட்டர் பாட்டிலில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம நைட் டைமில் வந்து எப்பொழுதுமே வந்து கிச்சன், அதாவது நம்ம கேஸ் அடுப்பாகட்டும், சிங்க் ஆகட்டும், நைட் டைமில் வந்து பாத்திரம் எதுவுமே வைக்கக்கூடாது. மோஸ்ட்லி க்ளீன் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் தான் ரொம்ப அதிகமாக சேரும். இப்போ பாருங்கள், இந்த ஓரப்பகுதியெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த தண்ணிக்கு வந்து கரப்பாம்பூச்சி, பல்லி எதுவுமே வராது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக நான் இந்த மாதிரி தான் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம வைக்கக்கூடிய இந்த மல்லிகை பொருட்கள், ஆயில்ஸ் இது எல்லாமே வந்து லைட்டாக இந்த மாதிரி எடுத்து இந்த ஓரப்பகுதியெல்லாம் வந்து நீங்கள் அடித்து எப்பவுமே வந்து அந்த ஓரப்பகுதிகளில் தான் போகுமே.
ஸோ இதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி நான் எப்பொழுதுமே பண்ண மாட்டோம். வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மளிகை சாமான் இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், ஸோ நான் கீழே எல்லாமே ஓரப்பகுதியில் மெயின் கரப்பான்பூச்சி வர இடத்துலலாம் வந்து நான் அடித்து விட்டேன். இது பாருங்கள், ஒரு குட்டி குட்டி கரப்பான்பூச்சி. ஸோ இப்போ தான் வந்து வந்திருக்கு இதனுடைய பார்த்தீங்களா? ஸோ இந்த தண்ணிக்கு வந்து நல்ல வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அது மயங்கி மயங்கி அப்படியே விழுந்துரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுவும் பைசா செலவு இல்லாமல் அழகாக இந்த மாதிரி தூக்கி போட வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாயினுடைய காம்பு வச்சு எப்படி சூப்பராக கரப்பான்பூச்சியை நம்ம ஒழிக்கிறன்ற டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் வீடுகளை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், நம்ம இப்போ இந்த இடத்துலாம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம். மெயின் ஒரு இடத்துல வந்து நம்மளால் ஸ்ப்ரே பண்ண முடியாது. அது எந்த இடம் பார்த்திங்கன்னா, நம்மளோட கிச்சனோட சிங்க்கு தான். ஸோ அந்த சிங்க் வந்து எப்பொழுதுமே வந்து நம்ம பாத்திரம் போடக்கூடாது. அதே மாதிரி நைட் டைமில் வந்து அந்த தண்ணி போகிற வழியில் தான் வந்து கரப்பான்பூச்சி அதிகமாக வரும். ஸோ அந்த இடத்துலையுமே நம்ம பிளாக் பண்ணி விட்டுட்டோம்னா கரப்பான்பூச்சி வராது. இப்போ ஒரு பவுலில் வந்து ஒரு பாதி லெமனும் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, லைட்டாக சேருங்க. ஒரு 2 டம்ளரோ இல்லை 1 1/2 டம்ளர் அளவும் ஒரு சின்ன பாட்டிலில் தான் நான் வந்து இந்த மாதிரி மேலே ஊசி வச்சு குத்தியிருக்கேன். ஸோ குத்திட்டு ரொம்ப பெரிய ஹோல்ஸ்லாம் போட்டுறக்கூடாது, லைட்டாக சுட்டுற அளவுக்கு இருந்தால் போதும் ஹோல்ஸு. அதுக்கப்புறம் இந்த பாட்டிலில் நம்ம தண்ணியை ஊற்றிட்டு இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கிச்சன் சிங்கில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஓவர் நைட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ஹோல்ஸ் தான் போட்டோம்ல, நல்லா சுட்டு சுட்டு தண்ணி வந்து வடிஞ்சு அந்த பைப் வழியாக போகிறனால கரப்பான்பூச்சி தொல்லை இருக்காது. எப்பவுமே நைட் டைமில் தான் கரப்பான்பூச்சி இது வழியாக வரும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டிப் பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த மாதிரி கார்லிக் வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி உடனே மாரி வாங்கினாலும் இந்த மாதிரி நெட் பேக் கிடைக்கும். சரி, வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நம்ம வீட்டில் நம்ம இந்த மாதிரி குப்பை கவர்லாம் போட்டு வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வெஜிடபிள்லாம் வாங்கினா இந்த மாதிரி கவர் கொடுப்பாங்களா. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம டஸ்ட்பினுக்கு சம்டைம் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வைக்கும்போது குப்பையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெட் பேக்கில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ கவர் போட்டாலும் நல்லா அழகாக பார்த்தீங்கன்னா குப்பை மாதிரி இல்லாமல் இல்லை சூப்பராக ஒரு இடத்துல இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டோம்னா வேணும்னும் போது கீழே வந்து லைட்டாக வந்து இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ வேணும் போது ஒவ்வொரு கவரும் இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை கிட்டத்தட்ட ஒரு 25 கவர் கிட்டே இருக்குது. இதில் வச்சதுமே பாருங்கள் குப்பை மாதிரி இல்லாமல் அழகாக நீட்னஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் குப்பை கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் ஒரு சில இடத்துல அடிக்க முடியல, அதேமாரி மாட்டி வைக்க முடியல ஒரு சில பொருள் அப்படின்னா, இப்போ பாருங்கள் மெயினாக வந்து எனக்கு இந்த மாதிரி கரண்ட் போகிற சமயத்தில் மெழுகுவர்த்தி இந்த மாதிரி பத்தியெல்லாம் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி பாக்ஸில் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து மாட்டி வைக்க முடியல, ஆனால் வந்து நம்ம இந்த மாதிரி நெட் பேக்கு போட்டு இந்த மாதிரி சுருட்டி விட்டுறணும். சுருட்டிட்டு அந்த மாட்டுற இடத்துல மட்டும் கொஞ்சம் கனமாக வந்து நம்ம சுருட்டி எடுத்து அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம குக்கியில் மாட்டி விட்டுறணும் அப்படின்னா அழகாக வந்து சூப்பராக வந்து ஹேங் ஆயிரும் ஒரு இடத்துல பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அழகாக ஹேங் ஆயிரும். அணியை அடிக்க முடியாத இடத்துலையும் சரி, இந்த மாதிரி நம்ம மாட்டி வைக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி கூட நம்ம அழகாக மாட்டி வச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன திங்ஸ் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி நெட் பேக்கில் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். அதே போல் நம்ம கிச்சன் டவல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாரத்துக்கு ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணி நம்ம இந்த மாதிரி நெட் பேக்கில் வந்து நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அழகாக ஹேங் ஆகி ஒரே இடத்துல இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் லிக்விடெல்லாம் மாட்டிக்கிறதுக்கு கூட நீங்கள் அழகாக இந்த மாதிரி நெட் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாரி இந்த மாதிரி கிச்சன் டவல்லாம் மாட்டிக்கிறதுக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.